விஜய் தான். இளைய தளபதி விஜய் தான் எப்பயுமே. ஏன்னா இப்போ புது ஆள் கொடுக்கலாமே, ஒரு வித்தியாசமான பர்சனுக்கு கொடுக்கலாமே இப்போ ஆசைப்படுறோம். புது ஆள்னா விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்களுக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் விஜய் தான் சொல்லுவோம். ஆக்சுவலி நான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஜய்க்கு தான் போடுவோம். ஆதரவுக்கு விஜய்க்கு வேணால் கொடுக்கலாம். விஜய்க்கு தான். விஜய்க்கு விஜய் சாருக்கு தான். விஜய் சாருக்கா? எஸ். என் ஆதரவு எப்பவுமே டிவிக்கு விஜய்க்கு தான், தளபதிக்கு தான். உங்களுடைய தொகுதியில் தற்போதைய தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்டா உங்கள் ஆதரவு யாருக்குங்கம்மா? என்னுடைய ஆதரவு சொன்னால் விஜய் இப்போ தான் ஹீ இஸ் கம்மிங். ஆக்சுவலாக பார்த்தா பட்டிங் மாதிரி தான். நம்ம இன்னும் அரசியலில் அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி எப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அரசியல்ன்றது வேறு, சினிமா கலான்றது வேறு. ஸோ அரசியல்னு வரும்போது யூ ஹாவ் டு நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதனால தான். அதனால் உங்கள் ஆதரவு? என்னுடைய ஆதரவு மேபி அ டிஎம்கே ஆர் சம் அதர் ஹூஆர் இட் மேபி. ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இருக்கவங்களுக்கு தான். இவர் இப்போ தான் வந்திருக்காரு. பட் என்னென்ன செய்வார் இன்னும் கொஞ்சம் இப்போ தானே அவர் வந்திருக்காரு. என்ன செய்ய போகிறாரு, அவருடைய கொள்கைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா வி கேன் சப்போர்ட் ஹிம். விஜய் சாருக்கு தான். விஜய் சாருக்கா? எஸ். எதனால்? ஏன்னா விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆக்சுவலி தமிழ்நாடு ஒரு புது மாற்றத்தை சந்திக்கணும்னு நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் விஜய் சார் விஜய் சார் வந்தால் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருமா? யா. ஓகே. என் ஆதரவு எப்பவுமே டிவிக்கு விஜய்க்கு தான், தளபதிக்கு தான். டிவிகேக்கு தான். ஆமாம். டிவிகே இப்போ தான் வந்திருக்கு. அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றக்க அவங்க ஆதரவு சொல்கிறீங்க? ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆக்சுவலி கரண்ட் இந்த டேர்ம் ஆல்ரெடி டிஎம்கே தான் இருக்குது. அண்ட் பாசிபிளி நெக்ஸ்ட் இயர் எப்படின்னு தெரியல. பட் ஒரு சேஞ்ச் இருந்தால் அந்த சேஞ்சுக்காக வெயிட் பண்ணுறோம். பெருசாக ட்ராபேக்ஸ் எதுவும் அந்தளவுக்கு இல்லைனாலும் பட் பாசிட்டிவாகவும் ஒன்றும் இல்லை, நியூட்ரலாக போகிற மாதிரி தான் இருக்குது. சரி, திமுக அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவங்கள எதிர்த்து விஜயால் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டேர்மில் எப்படின்னு தெரியல. பட் நிச்சயமாக ஒரு ஃபைட் கொடுப்போம். ஃபைட் இருக்கும். யா, அதனால் எதிர்கொள்ள முடியுன்றீங்களா? நிச்சயமாக. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இவ்வளோ காலமாக இருக்கிறாரு. சரி, அவர் அரசியலில் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வேறு எந்த வேலை கிடையாது. அரசியல்னு இருக்கார். பட் ஆனால் விஜய் அவர்கள் இப்போ தான் வந்திருக்காரு. அவருக்கு சினிமா துறையில் நல்ல பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதுக்காக டக்கு நம்ம உடனே மக்கள் எல்லாத்தையும் நம்பிட்டு போகிறதுங்கிறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லைன்னு சொல்லணும். ஒன்ஸ் அவரோட திட்டம் என்ன இருக்குது, இல்லை அவர் நம்ம அரசியல் வரக்கு முன்னாடியே ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டால் விஜயகாந்த் வச்சுட்டிங்கன்னா அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் அவர் அரசியலுக்கு வரும்போது நிறைய இருந்துச்சு. ஆனால் விஜய்கிட்ட அப்படி எதுவும் நம்ம ஒன்றும் கேள்விப்படலை. நல்லதாக எதுவும் அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்க ஃபேமஸை வச்சு மட்டுமே நம்ம அரசியல் எல்லாம் பண்ணிடலான்னா அந்த எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இல்லை. இன்னும் நம்ம வி ஆர் க்ரோன் அப். வெறும் மூஞ்சிக்காக ஓட்டு போடுற மக்களாக இல்லை, நம்ம இப்போ மாறிட்டோம். ஸோ அதனால் என்ன திட்டம் வச்சுருக்காரு, அது மக்களுக்கு உண்மையில் மாறுதலாக இருக்குமா, இல்லை வழக்கம் போல் தான் அது எல்லோரும் அரசியல்வாதி மாதிரி இருக்க போதுன்னா அதில் எந்த மாற்றமும் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாற்றங்கள் நிறைய இருக்கும் பட்சத்தில் தான் நான் போவோம். உங்கள் ஆதரவு யாருக்கு? ஆதரவு இப்போதைக்கு இருக்குது. ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக டிவிகேக்கு இருக்குது. பட் ஆனால் அந்த மாற்றம் ஓட்டு ஆகுமானா அது அவங்களோட நடைமுறையில் தான் இருக்குது. என்னோட ஆதரவு ஸ்டாலின் தான். எதனால்? தெரில, எனக்கு அவரை பிடிக்கும், அவர் பண்ணுறது பிடிக்கும். விஜய் இப்போ வந்தவர் சினிமாவில் தான் பார்த்துருப்போம். நேரில் என்ன பண்ணுவான்னு தெரில. இதுவரை பண்ணவரே புதுசாக ஒன்றும் பண்ணுவாரான்னு தெரில. புதுசாக அவர் என்ன எப்படின்னு தெரில. எனக்கு ஓகே ஸ்டாலின். ஓ, அவங்களுடைய ஆளுமை பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே. என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் விஜய் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. யார்? ஸ்டாலின். அவர் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் அவரை பார்த்துட்ருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன 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 பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்னுடைய தாட்டில் இல்லை இப்போதைக்கு. அவர் பண்ணால் நல்லா இருக்குமோ, இல்லை அவருக்கு வர வச்சு அவர் என்ன பண்ணுறதை பார்க்கலாமோன்னு ஒரு ஐடியாவில் யங்ஸ்டர்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, இப்போ நான் ஓட்டு போட்டு ஒரு 3 ஓட்டு தான் போட்டிருக்கேன். 4வது ஓட்டு அவருக்கு போட்டு அவரை வர வச்சு பார்க்கலாமேன்ற ஒரு ஐடியா. அவ்வளோ. 3 ஓட்டு போட்டு நீங்கள் நினச்சது நடந்திருக்கா? இல்லை, நடக்கலை. இல்லை. இப்போ 4ஆவதா ஓட்டு போட போகிறீங்க தளபதிக்கு. ஆமாம், நினச்சது நடக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? நம்புகிறோம். நம்பிக்கையோட தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்புகிறோம். சரி, திமுக அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான கட்சி, பெரிய கட்சி. அதை எதிர்த்து விஜய் அவர்களால் போட்டியிட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சப்போஸ் கூட்டணி வச்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக கூடவா? அது நான் சொல்ல முடியாது. விஜய்க்கு தான். விஜய்க்கு தானா? விஜய் என்ன பண்ணிட்டாருன்றதுக்காக விஜய்க்கு ஆதரவு கொடுக்கீங்க? பண்ணிட்டான்னு எங்களை ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, ஒரு மாற்றம் வந்தால் என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. திமுக அப்படின்ற மிகப்பெரிய ஆளுமையை எதிர்த்து விஜயால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியுமே. முடியுமா? முடியும். என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்?
மக்கள் சப்போர்ட் இருந்தால் போதும், தாராளமாக யார் வேணாலும் வரலாம். மக்கள் அது விஜய்னா இல்லை, வேற யார் வந்தாலும் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்வாங்க. இப்போ வந்து எல்லாருமே எஜுகேட் ஆகிட்டு இருக்காங்க, அதனால எல்லாரும் யோசிப்பாங்க, அதனால யார் வேணாலும் வரலாம். சரி, ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ நாள் ஓட்டு போட்டிருப்பீங்க, நீங்கள் நினச்சது இந்த ஆட்சியில் நடந்திருக்கா? நடந்திருக்குங்கிறத சொல்ல முடியாது, ஆனால் இதுக்கப்புறம் இதை விட நிறைய மாற்றம் தேவை, அதுதான் மெயின். மாற்றங்கள் தேவையை விஜயால் தான் கொடுக்க முடியுமா? விஜயால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு இல்லை, யார் நல்லா பண்ணாலும் யாரால வேணாலும் கொடுக்க முடியும். ஆனால் இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் தான் சொல்கிறேன். அப்போ இப்போ ஆள்ற ஆளுமை திமுக நல்ல ஆட்சியை கொடுக்கலன்றீங்களா? கொடுத்துருக்காங்கங்கிறத விட செஞ்சுருக்காங்க, ஆனால் இதை மேம்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய திட்டங்கள் வேணும், அதுதான் தேவைப்படுது இப்போ உள்ளதுக்கு. ஆதரவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணால் தான் நான் வந்து ஆதரவாக எப்படின்னு இருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். நம்ம கம்யூனிட்டி சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு அவர் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒரு போராட்டம் எடுத்து, சப்போஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாஸ்மாக் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. 10 ரூபா எல்லாருமே தெரியும், ஊரில் எல்லாருமே இந்த 10 ரூபா மேட்ரு தெரியும். அது வந்து கவர்மெண்ட் வகைஸ்லேயும் அவங்க வந்து இல்லைன்றாங்க, அது நோபடி அக்செப்ட், ஆனால் நோபடி ஃபைட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம, அது எப்படி அந்த இதை மற்ற எதிர்கட்சிகளோ இல்லை தேவிக்கையோ எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்ணி எப்படி அதை அணுகு பண்ணி அந்த பிரச்சனையை ஒழிக்கிறாங்கன்றதை ப்ரூவ் பண்ணணும். அது அவங்கள எலெக்ஷன் நிற்க சொல்ல, கம்யூனிட்டிக்கு பிரச்சனையை அவங்க வந்து சீரியஸாக ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணால் நம்ம யோசிக்கலாம் அதை பற்றி, அடுத்து அவங்கள பற்றி நம்ம. இப்போதைய நிலவரப்படி உங்களுடைய ஆதரவு யாருக்கு? அதுதான் எனக்கு தனியப்பட்ட ஒரு கட்சி மேலேயோ இல்லை ஒரு தலைவர்கள் மேலேயோ எனக்கு இது இருக்குது, ஆர்வம் இருக்குது. எனக்கு டிஎம்கே மேலே அவ்வளோவா அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, புரியுதுங்களா? ஐம் நாட் டிஎம்கே. ஆனால் டிஎம்கே ப்ரீவியஸ்லி கருணாநிதி ஆட்சியில் அந்த டைம்லலாம் எனக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சென்னை டெவலப் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைம் ஆயிருக்கு. ஆனால் இப்போ இருக்க கவர்மெண்ட் எப்படின்னா அந்த சொல்கிற மாதிரி அந்த ஃப்ராங்காக எல்லா பேரும் சொல்லலாம்ல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் வந்து ப்ரூவ் பண்ணல, அடிமட்ட தொண்டனா வந்து. இப்போ எம்ஜிஆர் எடுத்தாரா வந்து ஃபிலிம் ஃபீல்டில் வந்தார், ஆனால் வந்து கவுன்சிலர் என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி, நான் வந்து 40 இயர்ஸ் தான், அந்த டைமில் ஒரு கவுன்சிலர் நின்று கட்சியில் இருந்து பல அரசியல் போராட்டங்கள் நடத்தி அவர் முன்னாடி வந்து அப்புறமா அவர் வந்து பெருசாக அவருக்கு அந்த சினிமாலேயும் ஒரு லைனில் நல்லா பேர் இருந்திருக்கு. ஆனால் இவர் வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதே டைமில் ஸ்டாலின் வரமாட்டார், அப்புறம் வந்துட்டார். அமைச்சர் ஆக்கிட்டார். அப்புறம் டெபுட்டி சிஎம் ஆக மாட்டேன் ஆக்கிட்டார். ஸோ அவங்களுக்கே ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கல. அந்த சொந்த ஒரு கட்சிக்குள்ளே அவங்களோட அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணித்தரமான கருத்து இல்லை. ஸோ இவங்ககிட்டே கருத்து இல்லாத போது ஒரு வேகாதான் சுற்றிட்டு இருக்காங்க தவிர நிறைய பிரச்சனை ஓடுது. இப்போ ரீசெண்டாக அந்த அவர் என்ன ஒரு முன்னாள் எஸ்பியை எஸ்ஐயோ இது பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார், என்னை கொலை பண்ணுற போகிறாங்க அப்படின்னு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதே மீறி அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இவர் வந்து ஒரு முடிஞ்சால் பார்த்துக்கோ அப்படின்னு ஆட்டிடியூடில் இருக்காங்க. இப்போ இருக்கு நக்சல்ஸோ இப்போ ரவுடிஸோ. ஸோ தே கேன் ஓவர் கம், எல்லாத்தையும் வெட்டி வெளியே வந்துடலாம், அந்தளவுக்கு ஒரு லெத்தாஜிக்கான ஒரு சட்ட ஒழுங்கு இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வரும்போது கலைஞர் ஐயா ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தீங்க? மேபி அந்தளவுக்கு ஒரு ஈக்குவல். ஏன்னா அவர் மேயர் ஆகும்போது நான் பார்த்துருக்கேன், அப்போ அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் கலைஞர் அவர் வந்து தனியாக ப்ரூவ் பண்ணாராம். இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது, அவரோட அந்த தனிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. மேயர் ஆகும்போது நல்லா பண்ணார், பிகாஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் கலைஞர், புரியுதுங்களா? ஸோ அப்போ ப்ரூவ் பண்ணது வந்து மேபி அவரோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குமோ எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. கலைஞரோட இன்ஃப்ளூயன்ஸாக அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு ஃபீலிங் ஆகுது. அதனால் இப்போ புதுசாக வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போ உங்கள் ஆதரவு வந்து அதுதான் டிஎம்கே.